இவ்வளோ தாட்ஃபுல்லா யோசிச்சு ஒய்ஃப்க்கு இந்த டயப்பர் பேக் கிஃப்ட் பண்ணா, எவ்வளோ திட்டி தீர்க்க முடியுமோ தீர்த்துட்டாங்க. இது ஒரு மல்டி பர்ப்பஸ் டயப்பர் பேக்குங்க. நீங்க நார்மல் டயப்பர் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே இன்பில்ட்டா பெட் அட்டாச்மெண்ட்ஸும் குடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் லென்த் ஜிப்ப ஓப்பன் பண்ணீங்கன்னா, பேக்கே எக்ஸ்டெண்ட் ஆகி பெட் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அடடே! நல்லா இருக்கே 2 இன் 1 யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இதுல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. இது இன்ஸ்டால் பண்றதுலாம் ரொம்ப ஈஸிங்க. 2 சைடு அந்த சப்போர்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, பெட்ட வந்து உள்ள போட்டுட்டு, பெட் இன்பில்ட்டா குடுத்துருப்பாங்க. தென் ஒரு பிளாங்கெட்ட விரிச்சுட்டு பேபிய உள்ள போட்டுட்டு, கொசுவல கூட நீங்க போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். பேபி உள்ள சேஃபா இருக்கும். செம்மையா இருக்கேங்க. அப்புறம் ஏன் ஒய்ஃப் திட்டுனாங்கன்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்டெண்டபிள் ஜிப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஜிப்ல தான் தோல்ல மாட்டும்போது ஃபுல் லோடும் விழுகும். வீடியோக்காக அன்பாக்சிங் பண்ண இல்லையா, அவசர அவசரமா பேக் பண்ணி டூருக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அந்தமானுக்கு. தோல்ல மாட்டின உடனே அந்தமான் ஏர்போர்ட்ல அந்து விழுந்துச்சு பாருங்க. பாவம் அவங்களுக்கு ஏர்போர்ட்ல ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு எல்லாரும் முன்னாடியும். அந்தமான்ல வந்து ரூம்ல செக் இன் பண்ண உடனே எனக்கு செம்ம திட்டு. ஸோ இந்த ரூமுக்கு போன உடனே ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபுல் லோடும் அந்த ஜிப்ல விழுகிறனால அந்த ஜிப்பை வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி லாக் பண்ணியிருக்கணுங்க. தெரியுதா லாக் பண்ணியிருக்கா? ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ எடுக்கிறதுக்காக அன்பாக்ஸ் பண்ணேன் இல்லையா, அன்பாக்ஸ் பண்ணிட்டு இத ஒழுங்கா ஸ்லாட்ல போட்டு லாக் பண்ணலங்க. இந்த மாரி ஓப்பனா இருந்திருக்கு. ஸோ நல்ல லோடோட தோல்ல மாட்டவும் அந்த ஜிப் அப்படியே கழண்டு பேக் தொங்கிருச்சு கீழ. ஸோ ரூம்ல அத ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ஜிப் போட்டு நல்லாவே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன். ஃபுல் லோட்ல போட்டு ஆட்டுன்னு ஆட்டி சேஃபா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. ஒய்ஃபோட சொந்த ஊர் அந்தமான் தான். அவங்களுக்கு நெறைய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணி தான் நான் இத வாங்கிட்டு வந்தேன். ஸோ எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் பெரிய டேபிளா புக் பண்ணி, இத அங்கேயே இன்ஸ்டால் பண்ணி, நாங்க சாப்பிடும்போது பேபிய அழகா உள்ள போட்டுட்டோம். இது ஃபிளாட் சர்ஃபேஸ்ல வச்சுட்டு உள்ள ஆல்ரெடி பெட் குடுத்துருப்பாங்க. அது கூட எக்ஸ்ட்ராவா பிளாங்கெட் இல்ல இந்த மாரி கேரி நெஸ்ட்ல போட்டு நீங்க உள்ள போட்டீங்கன்னா நல்ல குஷனா இருக்கும் பேபிக்கு. ஸோ டேபிள்ல நாங்க அங்க சாப்பிட்டு இருக்கும்போது பேபி இங்க சேஃபா உள்ள தூங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் உள்ள ஒண்ணும் புழுக்கமாலாம் இருக்காது. நல்ல காத்தோட்டமா தான் இருக்கும் பேபிக்கு. அண்ட் ரெஸ்டாரண்ட்ல ஆப்வியஸ்லி இந்த கொசு, ஈலாம் இருக்கும் இல்லையா, அதுலேருந்தும் பேபி இந்த மஸ்கிட்டோ நெட் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. ஸோ நார்மல் டயப்பர் பேக் மாரியே எல்லா திங்ஸும் உள்ள வச்சுக்கலாம். அது போக எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாரி எமர்ஜென்சி டைம்ல நீங்க பெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பேபிய தூக்கிட்டு நம்ம ஈஸியா இந்த மாரி அன்இன்ஸ்டால் பண்ணி ஈஸியா எல்லாத்தையும் உள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேருந்து கிளம்பும்போதே ஒழுங்கா லாக் பண்ணி ஜிப் போட்டு எடுத்துட்டு போயிருந்தேன்னா இவ்வளோ திட்டு வந்திருக்காது எனக்கு. இப்போ ஜிப் எப்படி லாக் பண்ணணும்னு தெரிஞ்சனால அதுக்கப்புறம் எந்த விஷயம் வரல. 1 மந்த்தா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சேஃபா தான் இருக்கு. யூஸ்ஃபுல்லான பேக் தான். தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கோங்க. இல்லைனா காசு வேஸ்ட் பண்ணாதீங்க.